நீங்கள் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கொஷினை மட்டும் இப்போ இவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த உங்களுக்கு வந்துட்டு லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நேச்சர் ஆஃப் லேர்னிங், இந்த பர்டிகுலர் யூனிட்டில் கம்ப்ளீட் லேர்னிங்கோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் லேர்னிங்கை வந்து செல்ஃப் லேர்னிங் அதோட டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் அதோட பிரின்சிபல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் த மீனிங் அண்ட் டெஃபனிஷன் ஆஃப் லேர்னிங். அதாவது லேர்னிங்கோட மீனிங் டெஃபினிஷன் தெரிஞ்சால் தான் அந்த லேர்னிங்கோட கண்டென்ட் உள்ள ஏரியாவை வந்து நம்ம அதிகமாக ரீட் பண்ணும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின், state the meaning and definition of learning. Third, what is meant by active learning? State the principles and the techniques of active learning. இப்போ மீனிங் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் ஸ்டார்டிங்கில் வாட்ஸ் மீன் பை லேர்னிங் அப்படின்னு கொடுப்பாங்க. எல்லா ஏரியாவுமே அந்த லேர்னிங் ப்ராசஸ், அதோட மீனிங் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆக்டிவ் லேர்னிங், அதாவது லேர்னிங்லேருந்து ஒரு சிம்பிளி எஃபெக்டிவ்னஸ் இருக்கிற ஒரு ஏரியாவை தான் நம்ம ஆக்டிவ் லேர்னிங் சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஆக்டிவ் லேர்னிங்னா என்ன, ஆக்டிவ் லேர்னிங்கோட பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தேர்ட் கொஷினாக வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 3 கொஷின்ஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய யூனிட்டாக இருக்குது. ஓகே ஓகே செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டீச்சிங். ஃபஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ராசஸ். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டெலிவர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் லேர்னிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்ட் யூனிட்டாக நேச்சர் ஆஃப் டீச்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த நேச்சர் ஆஃப் டீச்சிங் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா illustrate ஆன் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். இப்போ ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்னா என்ன, அதோட இல்லுஸ்ட்ரேஷன்ஸை பற்றி உங்களுக்கு, அதோட மெயின் கேரக்டர்ஸ் பற்றி உங்களை இல்லுஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்கோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டீச்சிங், ஸ்டேட் த வியூஸ் எக்ஸ்பிரஸ்டு த கிரேட் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் அண்ட் எஜுகேஷன். இப்போ டீச்சிங்னா என்ன அப்படிங்கிற கண்டென்ட் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டீச்சிங்கை பற்றின கிரேட் திங்கர்ஸ், நம்ம எஜுகேஷ்னல் ஃபிலாசபர்ஸ் அண்ட் திங்கர்ஸோட கான்செப்ட் என்ன, அவங்களோட வியூ, அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங். இப்போ டீச்சிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாட் யூ மீன் பை குட் டீச்சிங்? அப்போ ஏதோ ஒரு பெஸ்ட்டு டீச்சிங்கில் ஒரு பெஸ்ட் வே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத குவாலிஃபை பண்ணி கேரக்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங். ஓகே, செகண்ட் யூனிட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த 3 கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா பிஹேவியரல் தியரி ஆஃப் லேர்னிங். இப்போ இந்த தேர்ட் யூனிட்டில் தியரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிஹேவியரல் தியரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரி நம்ம பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷன். ஓகேவா, பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷன் அண்ட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் ரோல் இன் லேர்னிங், அதில் லேர்னிங்கோட ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கொஷினில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷன் தியரி. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுராவோட சோசியல் லேர்னிங் தியரி. செகண்ட் தியரி பாண்டுராஸோட சோசியல் லேர்னிங் தியரி. தேர்ட் தியரி என்ன அப்படின்னா தாண்டேஸோட லா ஆஃப் லேர்னிங், அது தேர்ட் தியரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ தாண்டேவோட தியரியில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. எல்லா தியரியுமே நீங்கள் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் எழுதணும். தாண்டேயில் ஸ்பெசிஃபை பண்ணியே அதை வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 தியரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இன் தேர்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காக்னேட்டிவ் அண்ட் ஹியூமனிஸ்டிக் தியரி ஆஃப் லேர்னிங், இது ஃபோர்த் யூனிட். இப்போ ஃபோர்த் யூனிட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் யூனிட்லேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா வாட் ஆர் த எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கின்னர். நீங்கள் 5 தியரிஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 5 தியரிஸ் அப்படிங்கும்போது பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷன், பாண்டுராஸோட சோஷியல் லேர்னிங் தியரி, தாண்டேவோட லா ஆஃப் லேர்னிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னரோட ஆப்ரேஷன் கண்டிஷன். ஓகே, அதுக்கப்புறம் த பேசிக் அசம்ஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர் தியரி வித் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். பிஹேவியர் தியரியோட நம்ம கண்டினியூஸாக அந்த தேர்ட் யூனிட்டில் பிஹேவியர் தியரி தான் பார்க்குறோம். 4 தியரிஸ் ப்ளஸ் அந்த தியரிஸோட ஸ்ட்ரென்த் என்ன,
அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்ல காக்னிட்டிவ் அண்ட் ஹியூமனிஸ்டிக் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்த் யூனிட் பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் அண்ட் ஃபோர்த் யூனிட்டில் காக்னேட்டிவ் அண்ட் ஹியூமனிஸ்டிக் தியரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபோர்த் யூனிட்லேயும் நமக்கு வந்து தியரிஸ், இம்பார்ட்டன்ட் தியரிஸ் தான் இருக்குது. அது எதை பேஸ் பண்ண தியரி அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஹேவியர் தியரி படிக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து காக்னேட்டிவ் அண்ட் ஹியூமனிஸ்டிக் தியரி வந்து படிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்லோஸோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மாஸ்லோவோட தியரி ஃப்யூச்சர்லேயும் சைக்காலஜி நம்ம எங்கெங்கெல்லாம் எஜுகேஷனில் அப்ளை பண்ணுறோமோ அங்கெல்லாம் மாஸ்லோவோட தியரி, பாவ்லோவோட தியரி எல்லாம் இருக்கும். ஸோ மாஸ்லோவோட தியரி வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கால்ப்ஸோட தியரி. அதுக்கு கால்ப்ஸோட லேர்னிங் தியரியில் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே. மென்ஷன் த எஜுகேஷனல் இம்பேக்ட் ஆஃப் இன்சைட் லேர்னிங். நெக்ஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் லேர்னிங்னா என்ன, அது எந்த அளவுக்கு எஜுகேஷன் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்ல ஹியூமனிஸ்டிக் அண்ட் காக்னிட்டிவ் தியரியில் நீங்கள் 3 ஏரியாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மாஸ்லோ செல்ஃப் ஆக்சுவலேஷன் தியரி, தென் கால்ஃபோர்டு லேர்னிங் தியரி, தென் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் இன்சைட் லேர்னிங். ஓகே. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் இந்த யூனிட் ரீட் பண்ணும்போது இதை கொஞ்சம் அதிகமாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபிஃப்த் யூனிட் தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஃபிஃப்த் யூனிட் தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். இந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோட 8 லெவல் ஆஃப் லேர்னிங். ஓகே. இப்போ நம்ம லெவல் ஆஃப் லேர்னிங் இது இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லேர்னிங் அதோட நெக்ஸ்ட் லெவல் இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது அப்டேட் நியூ லேர்னிங். வி ஹாவ் சம் பேசிக் லேர்னிங், வி கோ டு அப்டேட் நியூ லேர்னிங்னா தட்ஸ் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் மேலே 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 நம்ம நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒன் பை ஒன்னாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோட 8 லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரீட் பண்ணுங்கள். தென் லேர்னிங் அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அதாவது வாட் யூ மீன் பை லேர்னிங்கோட மீனிங் என்ன, எதை பேஸ் பண்ணி, தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் பேஸ் பண்ணி லேர்னிங் நம்ம பேசிக்காக வாட் இஸ் மீன் பை லேர்னிங் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரி பேஸில் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் யூ மீன் பை கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா. இப்போ கன்ஸ்ட்ரக்டிவிசமில் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. அந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங்கோட மீனிங் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 6th யூனிட் லேர்னர் சென்டர் டீச்சிங் அப்படிங்கிறது 6th யூனிட். 6th யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னர் சென்டர் டீச்சிங்கிறது இன்றைக்கி எஜுகேஷன் வந்து எப்படி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லேர்னர் சென்டர் தியரி அப்படிங்கிறது. எப்படி இருக்குது அப்படின்னா லேர்னிங் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா லேர்னர்ஸ் ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங்காக வந்து போயிட்டுருக்கு. டீச்சர் சென்டர் டீச்சிங் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா. இப்போ ஆனால் லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸில் லேர்னர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேர்னர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து டீச்சிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ லேர்னர் சென்டர் டீச்சிங் அப்படிங்கிறது 6th யூனிட். ஹவு கேன் லேர்னர் சென்டர் டெக்னிக்ஸ் ஆஃப் டீச்சிங் இம்ப்ரூவ் டு குவாலிட்டிஸ் ஆஃப் லேர்னிங்கை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம அது ரீட் பண்ணுவோம். அதில் நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டெக்னிக்ஸ் வந்து எப்படி லேர்னிங்கை வந்து குவாலிஃபை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் டீச்சர் சென்டர் அண்ட் லேர்னர் சென்டர் டீச்சிங். ஓகே. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ, டீச்சர் சென்டர் டீச்சிங்னா என்ன, லேர்னர் சென்டர் டீச்சிங்னா என்ன, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுன்னா அழகாக வாட் யூ மீன் பை லேர்னிங், வாட் யூ மீன் பை டீச்சிங் அண்ட் டீச்சர் சென்டர் வேல்யூ, ஸ்டூடெண்ட் சென்டர்ஸோட வேல்யூ, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். 6th யூனிட்ல 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம். நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் லேர்னர் சென்டர் டீச்சர் சென்டர்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, அதோட மெரிட் அண்ட் டிமெரிட் பார்த்தோம். ஓகேவா. இப்போ 7th யூனிட் டீச்சிங் இன் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். இப்போ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே. அந்த டைவர்சிஃபிகேஷனில் டீச்சிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைவர்சிஃபைடு டீச்சிங் strategies is vital for diverse learners justify. ஓகேவா.
அதாவது அதோட டைவர்சிஃபிகேஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அது எப்படி வந்து ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொஷின்ஸில் வந்து பார்க்குறோம். ஓகே, ஸ்டேட் த ரீசன் ஃபார் டைவர்சிட்டி இன் த கிளாஸ் ரூம். அதாவது எப்படி வந்து கிளாஸ் ரூமில் இந்த டைவர்சிஃபிகேஷனை நீங்கள் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷனோட ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இந்த கிளாஸ் ரூம். அப்போ இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் டைவர்சிஃபிகேஷன்ஸ்க்கான டைப்ஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எயித் யூனிட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல். அதாவது இன்சைட் லேர்னிங், அவுட் சைட் லேர்னிங். அதை வந்து இந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எயித் யூனிட்டில் டிஸ்கஸ் 2 அப்ரோச்சஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங். 2 அப்ரோச்சஸ், அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங்கில் உள்ள 2 அப்ரோச்சஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் மெயின்டைன் குட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்த கொஸ்டின், ஒரு குட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில். அதோட நீட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங். கண்டிப்பாக நமக்கு அவுட் சைட் லேர்னிங், இன்சைட் லேர்னிங் பார்க்கும்போது ஸ்கூல் லேர்னிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 9th யூனிட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். ரொம்ப 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 முக்கியமானது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருந்தது, ரொம்ப ஹானரபுளாக இருந்தது. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இல்லாமல், ஒரு கைண்ட்னஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம மூவ் பண்ணவே முடியாது டீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு. வாட் யூ மீன் பை டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்? எக்ஸ்பிளைன் யூசிங் த இன்டர்பர்சனல் அப்ரோச் இன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அதாவது ஒரு டீச்சருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 10th யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சிங் அஸ் ஏ ப்ரொஃபஷன். 10th யூனிட் அது எப்படி வந்து நீங்கள் டாக்டர் ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன், இப்படி எத்தனையோ ப்ரொஃபஷன் இருக்குது. அதில் டீச்சர் ப்ரொஃபஷன் எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனுங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த யூனிட்டில் வந்து குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமின் த ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்டர்டேக்கன் இன் ஆர் கண்ட்ரி. எப்படி வந்து நம்ம கண்ட்ரியில் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். லிஸ்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ். ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ்க்குன்னு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் இன்னுவா டெக்ஸ்ட் புக். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு யூனிட்ஸும் கம்ப்ளீட் ரீட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்களோட எக்ஸாமினேஷன்ஸில் இந்த கொஷின்ஸை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.